இங்க இப்ப என்ன பிரச்சனைன்னா, நீங்க சொன்னபடியே 2021லேருந்து இந்த சம்பவங்கள் நடைபெறுது. அவங்க நெனச்சிருந்தா 2022ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம். இல்ல போன வருஷத்தோட ஸ்டார்ட்டிங் டேட்ல கூட அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா கரெக்ட்டா எலக்ஷன் நெருங்குற டைம்ல இந்த மாரி டிவோர்ஸ் அப்ளை பண்றதுன்றது அவங்க பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்கன்ற ஒரு பின்னாடி விஷயம் இருந்து யாரும் சொல்றாங்க. இயக்கல. அவங்களே விஜயின் முகத்திரையை தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும், கிழிக்கணும்னு தான் பட்டிருக்காங்க. விஜய் மாதிரியான ஒரு நபரை நம்பாதீங்க. 27 வருடம் வாழ்ந்திருக்கிறேன். என்கிட்ட இந்த மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிருக்காரு. என்னைய இவ்வளவு பாடுபடுத்திருக்காரு. என்னைய இவ்வளவு மாதிரியான பிரச்சனைக்கு ஆளாக்கி இருக்காரு. நீங்க நினைக்கிற சினிமாவில் பார்க்கிற விஜய் கிடையாதுயா. அப்போ சங்கீதா விஜய் வேணும்ட்டே தான் அத பண்ணிருக்காங்களா? திட்டமிட்டே விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையை முடக்கணும். விஜய் மாதிரியான தவறானவர்களோட அதிகாரம் போயிடக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு சங்கீதா தமிழ்நாட்டின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அக்கறை உள்ள ஒரு நபராக இருக்கிறார். நீங்க இந்த விஷயத்த இப்படி சொல்றீங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கருணாநிதி அவர்களோட மகளான செல்வி அவங்க இவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அவங்களோட தூண்டுதலோட பேர்ல தான் இப்போ இந்த ஒரு கேஸ் கரெக்ட்டா எலக்ஷன் டைம்ல போட்டு அஜித்தோட மனைவி ஷாலினியும் இவங்களும் ஃப்ரெண்டு தான். அஜித் தூண்டுன்னு சொல்ல முடியுமா? ஏங்க ஒரு நிகழ்ச்சியில பாக்குறாங்க, ஒரு பெரிய இடத்து ஆட்கள் பொது இடங்கள்ல சந்திச்சுக்கிறப்ப பாப்பாங்க, பேசுவாங்க, கேஷுவலா மீட் பண்றது இதெல்லாம் இயற்கையான ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. அவங்க ரெண்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாம், நல்லது கெட்டதுக்கு போயிருக்கலாம். அப்போ ஒரு இடத்துல குரூப்ல நின்று ஒரு போட்டோ எடுத்துருக்காங்க. ஒரு டெத் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. கேஷுவலா பேசிட்டு இருந்தனால அவங்க சொல்றதெல்லாம் கேட்கலாமா? அப்போ ஒருத்தவங்க சொல்லி கணவரை டைவர்ஸ் பண்ற அளவுக்காக அவங்க மைண்ட் இல்லாம இருக்காங்களா? இதுக்கும் திமுக தான காரணம்ன்றாங்க. ஏங்க அவங்க வீட்டுல கக்கூசுல தண்ணி வரலனா கூட திமுக தான் காரணம் சொல்லுவானுங்க. அந்த அளவுக்கு உதாரணம் சொல்லுங்க. ஒரு லவ் பண்ணி ரெண்டு பேரும் ஒரு தம்பதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டு குழந்தைகள் வச்சு ரெண்டு குழந்தைகள் கல்யாணம் ஆகும். இந்த சூழ்நிலையில ஒருத்தவங்க சொல்லி டிவோர்ஸ் பண்ணிடுவாங்களா? ஆனா அவரோட ரசிகர்களும் சரி, அவரோட விர்ச்சுவல் வாரியர்ஸும் சரி, சோசியல் மீடியால நேத்து சாயங்காலத்துல இருந்து இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. அதான் அவங்க நரேஷன் செட் பண்றாங்க. ஒரு ஆடியோவும் போச்சு பாத்துருக்கீங்க இல்லையா? அவங்க பிஆர் டீம்ல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு நிறைய ஹேஷ்டேக் போடுங்க. இதுக்கு திமுக தான் காரணங்கிற மாதிரி நரேஷன் செட் பண்ணுங்க. வரக்கூடிய தகவல் உள்ள இருந்து வரக்கூடிய தகவல் என்ன? கடந்த 5 வருஷமா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட அவங்க டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு கூட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்ப இவங்க பொறுத்து இருக்காங்க. எப்படியாவது சமாதானம் ஆயிருவாங்க, சேர்ந்துருவாங்க அப்படின்னு பாத்துருக்காங்க. அதுக்கான வாய்ப்பே இல்ல. அப்பா அம்மா கூட ரிலேஷன்ஷிப் கிடையாது, உள்ள கூட ரிலேஷன்ஷிப் கிடையாது, பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் கிடையாது, மனைவி கூட ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஒரு கோர பிடியில் இந்த பிள்ளை மாட்டி இருக்கிறது. யார சொல்றீங்க? விஜய் தான் சொல்றேன். அது ஒரு குரூப் இருக்கு.